அவன் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தான். அவனை புடிச்சு நோண்டி சீண்டி குடைச்சல் குடுத்துட்டே இருந்தீங்கல்ல, இப்ப பாரு அவன் யாருமே நெருங்க முடியாத ஒரு காத்து மரமா வளர்ந்து நிக்கிறான். இனிமே உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஆட்டம் தொட்டு ஜெயாவா. இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ற பஸ் பாத்தீங்கன்னா தேனி டு பழனி ஆப்ரேட் பண்ற ஜேசி பஸ்ல தான் வீடியோ பண்ண போறோம். இந்த ஜேசி கம்பெனி பத்தி சொல்லணும்னா பெரிய குளத்தை பேஸ் பண்ண கம்பெனி. கிட்டத்தட்ட பஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 7 வண்டி லைன்ல ஆப்ரேட் பண்றாங்க. பண்ணக்காடு, தேனி வண்டி, போடி வண்டி, வருசநாடு, அது கொடைக்கானல் லைன்ல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக குரங்கணி லைன்ல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய பிராண்டுன்னு சொல்லலாம். ஒரு 100 பஸ்ஸஸ்க்கு மேல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம லைன்ல, நம்ம சிவகாசி லைன்ல பாத்தீங்கன்னா சீனிவாசாவை ஓடிச்சு. எந்த வண்டி பாத்தீங்கன்னா கோயில்பட்டி டு கான்சாபுரம், அதுக்கப்புறம் விருதுநகர் டு வத்திராப்பூர் வண்டி ஓடிச்சு. வத்திராப்பு 7000 பண்ணோம். அந்த வண்டி தான் ஜேசி பெர்மிட்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி அதுல வீடியோ பண்ணிருக்கோம். அப்ப சொன்னா நானே சொல்லியிருப்பேன் ஜேசி பெர்மிட்னு சொல்லி. ஜேசியா ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அங்கிட்ட இருந்து கொடுத்துட்டாங்க, நிறைய வண்டி கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா பஸ்ஸஸ் வச்சிருந்தாங்கன்னா எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் ஜேசி பஸ் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பஸ்ஸஸ் வச்சிருக்காங்க. அவன் என்னை தமாஸ்காரன் நினைச்சிருக்கேன். நான் சிரிக்க பேசுவேன், சீரியஸாவும் திங்க் பண்ணுவேன். ஐயோ பழனிசாமி, என்ன எவனோ ஒருத்தர் அடிக்கிறதுக்கு பின்னால திப்புன்னு ஓடி வர்றப்பா. நான் தான் யாரு? நீயா? அட பாவி, நான் இன்னைக்கு மாத்திரமா நாளைக்கு இறங்கிடும். சரி சரி சரி. நீங்க 16 வருஷமா இருக்கீங்க. சொல்லுங்க. ஓனர் அந்த 3 வருஷம் கம்பெனில நாங்க லைசன்ஸ் எடுத்து ஒரே கம்பெனி ஓடுறோம்னா எங்க ஓனர் நல்லா இருக்க போய் தானே அந்த தொடர்ந்து ஓடிட்டு இருக்கோம். சில பேர் ஓனர் கொஞ்சம் மனச்சடவானா வெளியே போயிருவாங்க. லைசன்ஸ் எடுத்து வேற கம்பெனிக்கே போகல, ஒரே கம்பெனில 40 வருஷமா 5 வருஷமா ஓடுறோம்னா எங்களுக்கு ஓனர் வந்து எங்களுக்கு ஒரு எல்லாத்துலயும் ஒரு அனுசரணை கொடுத்து ஒரு ஊக்கம் கொடுத்து வேலை வாங்குறாங்க. நான் இந்த தொழிலுக்கு மறுபடியும் வந்துட்டேன்னு நிறைய பேர் கேட்டாங்க. அப்பெல்லாம் அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல. ஆனா இப்ப சொல்றேன், முன்னாடி வந்து இந்த BS3 ஈச்சர் ஓடிக்கிட்டு, இப்ப இந்த BS6 போட்டுருக்காங்க. எப்படி இருக்கு? BS6 கார் மாதிரி இருக்கு. ஓட்டுதானே? ஓட்டு கார் மாதிரி சூப்பரா இருக்கு. BS3 கடல அட்வான்டேஜ் நிறைய கொடுத்திருக்காங்க. சேஃப்டி எல்லாம் சூப்பரா இருக்கு. ஓட்டுறதுக்கு தரமா இருக்கு. ஏன்னா பம்ப் போட்டு லாக் 80 போதும். 80 மீட்டர் ஸ்பீடே போதும். நம்ம டைம் எடுத்துறலாம். கரெக்ட்ன்ற அவசியம். சரிங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. பக்காவா இருக்கு. மெயின்டெனன்ஸ் கரெக்டா இருக்கு. சரிங்க. ஓனர் பத்தி சொல்லுங்க. ஓனர் தொழிலாளிக்கு என்ன வேணும் செய்வாரு, ஃபேமிலிக்கு நமக்கு எது வேணும்னா கரெக்டா செய்வாரு. அதே மாதிரி பஸ் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ண வேலை பார்க்கணும்னா உடனே பார்த்து கொடுப்பாரு. உடனே நிப்பாட்டி வண்டி நிப்பாட்டி உடனே வேலை பார்த்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாரு. போயிட்டு வா நாளைக்கு பாப்போம்னு சொல்லிட்டு இடமே கிடையாது. உடனே நிப்பாட்டி பாரு, ஸ்பேர் வண்டி அனுப்பு லைன்ல நிப்பாட்டி டிரைவர் சொல்ற வேலை உடனே பார்த்து கொடுப்பாரு. சேஃப்டி இருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் வீரா. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ற பஸ் பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ BS6. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில 100 வருஷத்துக்கு மேல சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஜேசி பஸ்ல தான் வீடியோ பண்ண போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளும் ஒரு 2 இயர்ஸ்ல 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம கேப் இண்டிட் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஜேசி பஸ்ல வீடியோ போடுங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாவே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. நம்மளும் அந்த ஈச்சர் வண்டியில பெர்மிஷன் வாங்கி வச்சிருந்தோம், பண்ணக்காடு வண்டியில பெர்மிஷன் வாங்கி வச்சிருந்தோம். ஆனா வீடியோ பண்ணல. இப்படா பண்ணலாம், கரெக்டான வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குதாடான்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தா BS6 நம்ம பழனி டு தேனி வண்டிக்கு போட்டிருந்தாங்க. பார்த்தாலே கண்டிப்பா அதுல வீடியோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் டே பண்ண முடியாது, பட் நம்ம ஒரு 2 நாள் வீடியோ பண்ணணுமே சொல்லி நீங்க நம்ம வீடியோ பண்ண வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ற பஸ் பாத்தீங்கன்னா தேனி டு பழனி ஆப்ரேட் பண்ற ஜேசி பஸ்ல தான் வீடியோ பண்ண போறோம். இந்த ஜேசி கம்பெனி பத்தி சொல்லணும்னா பெரிய குளத்தை பேஸ் பண்ண கம்பெனி. கிட்டத்தட்ட பஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 7 வண்டி லைன்ல ஆப்ரேட் பண்றாங்க. பண்ணக்காடு, தேனி வண்டி, போடி வண்டி, வருசநாடு, அது கொடைக்கானல் லைன்ல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக குரங்கணி லைன்ல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய பிராண்டுன்னு சொல்லலாம். ஒரு 100 பஸ்ஸஸ்க்கு மேல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம லைன்ல, நம்ம சிவகாசி லைன்ல பாத்தீங்கன்னா சீனிவாசா ஓடிச்சு. எந்த வண்டி பாத்தீங்கன்னா கோயில்பட்டி டு கான்சாபுரம், அதுக்கப்புறம் விருதுநகர் டு வத்திராப்பூர் வண்டி ஓடிச்சு. வத்திராப்பு 7000 பண்ண அந்த வண்டி தான் ஜேசி பெர்மிட்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி அதுல வீடியோ பண்ணிருக்கோம். அப்ப சொன்னா நானே சொல்லியிருப்பேன் ஜேசி பெர்மிட்னு சொல்லி. ஜேசியா ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க இருந்து கொடுத்துட்டாங்க, நிறைய வண்டியை கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா பஸ்ஸஸ் வச்சிருந்தாங்கன்னா எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் ஜேசி பஸ் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பஸ்ஸஸ் வச்சிருக்காங்க. அவங்களுடைய பெயிண்டிங் பாத்தீங்கன்னா ரெட் கலர் தாங்க, அவங்களுடைய ஃபேவரட் பெயிண்டிங். நம்மளும் எல்லா வண்டியிலும் பார்த்தாச்சு அந்த ரெட் கலர் பெயிண்டிங் போட்டிருக்காங்க. வண்டி சூப்பராகவே இருக்கு. இந்த BS6 லான்ச் பண்ணி 3 நாள் ஆகுது. இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ண வந்தாச்சு. தேனியில இருந்து பழனி வரைக்கும் ஃபுல் கேபினேட் பண்ண போறோம். இந்த வண்டியை வந்து உங்களுக்கு காட்டுறேன். வண்டி வந்து சூப்பரா இருக்குங்க. வண்டியோட பலூன்லாம் பாருங்க, பலூன் கட்டினா கூட நீ இதாகல, பலூன்லாம் அப்படியே இருக்கு பாருங்க வண்டிக்குள்ள. இதெல்லாம் வீடியோ பண்ண போறோம். இன்டீரியர் பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டிருக்காங்க. நார்மலாவே போட்டிருந்தாலும் நல்லா ஒயிட் கலர்ல போட்டிருக்காங்க. சீட்லாம் நல்லா ஜம்முன்னு பிளாக்ல நல்லா சூப்பராகவே போட்டிருக்காங்க. இந்த பஸ்ஸோட ரூட் பாத்தீங்கன்னா தேனி டு பழனி ஆப்ரேட் பண்றாங்க. இது வந்து 4 சிங்கிள் வண்டிங்க. வயா பாத்தீங்கன்னா தேனியில இருந்து பெரியகுளம், வத்தலகுண்டு, செம்பட்டி, ஒட்டஞ்சத்திரம் இந்த வழியை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலையில ஃபர்ஸ்ட் சிங்கிள் வீடியோ பண்ணலாம்னு சொல்லி தான் பிளான். ஆனா 4 மணிக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அதனால நம்ம வர முடியல. அதனால 3ஆவது சிங்கிள் வீடியோ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்ம தேனிக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம தேனியில இருந்து ஃபுல் டச் கவர் பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம தேனி டு பழனி எந்த வண்டியில வீடியோ பண்ணது கிடையாது. இந்த லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 வண்டி ஆப்ரேட் பண்றாங்க. நம்ம ஜேசி 1, கணபதி 1, அதுக்கப்புறம் SC ஜென் ஒரு 3 வண்டி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 2:30 டைம் சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே இங்க இருந்து கேபின் ஸ்டார்ட் பண்ணி பழனி வரைக்கும் போகலாம். பஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. இந்த பஸ்ஸோட டீடைல்ஸ் சொல்றேன். இந்த பஸ் பாத்தீங்கன்னா அசோக் லேலண்டுங்க, BS6 மாடல் பாத்தீங்கன்னா 2024 மாடல். கோச் பாத்தீங்கன்னா ரோலக்ஸ் கோச்ல பாடிஃபை பண்ணிருக்காங்க. நல்லாவே இருக்கு. சீட்டு பாத்தீங்கன்னா நார்மல் சீட் 58 சீட் தான் போட்டிருக்காங்க. பஸ்ஸோட இன்டீரியர் வீடியோ பார்த்துட்டு கேபின் கண்டினியூ பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். போட்டேன்
முடியாதவன் தான் காரணம் காட்டுவான், முடிஞ்சவன் ராட்னம் காட்டுவான். காட்டுக்குள்ள போனோம்னு ஆசைப்படுறவனுக்கு வெளில வர வழி தெரியணும் இல்லையா? உள்ளே வாழ்றதுக்கு வெளியே உருவாக்கணும். முடியாதுன்றது ஒண்ணுமே. போட்டாங்களானேப்பா கொரோனால இருந்து அப்படியா?
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேனி டு பழனி ஜேசி பஸ் புது வண்டி போட்டுருக்காங்க பாத்தீங்களா? இந்த பஸ்ஸோட டிரைவர் என்ன? வணக்கமே. வணக்கம். உங்க பேர் என்ன? ஜே சதீஷ்குமார். ஜே சதீஷ்குமார். எந்த ஊர்னே? லட்சுமரம் தாமக்காவட்டி. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. நம்ம ஜேசியில எத்தனை வருஷம் வர்றீங்க? 5 வருஷம் ஓடுறேன். 15 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. சூப்பர். ஒரே கம்பெனி. இதுக்கு முன்னாடினே? இதுக்கு முதல்ல ஓடல. அடுத்த பஸ் தான் ஜேசிக்கு வந்திருக்கீங்க. ஜேசில ஓடிக்கிட்டு இருக்கீங்க. பஸ் கம்பெனி போனல. சரிங்கண்ணே சரிங்க. நம்ம கம்பெனி பத்தி சொல்லுங்கண்ணே. கம்பெனி சேஃப்டியான கம்பெனி, தரமான ஓனர், நமக்கு என்ன வேணா செஞ்சு கொடுப்பாரு. செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆமா, மோட்டார் வண்டி வேலை இது வேண்டாம் உடனே பார்த்து கொடுத்துருவாங்க. வண்டி வந்து நம்ம ஓனர் வந்து எந்த ஊருக்காரங்கண்ணே? பெரிய குளத்துக்காரங்க தான். சரிங்கண்ணே சரி. நம்ம கம்பெனி வந்து 100 வருஷத்துக்கு மேல சர்வீஸ். ஆமா, 100 சர்வீஸ் தாண்டிடுச்சு. சர்வீஸ்ல இருக்கு. சரி, எத்தனை வண்டி இருக்கு நம்ம கம்பெனில? இப்ப 7 வண்டி இருக்கு. 1 வண்டி கணக்கு இருந்துச்சு. முதல் பஸ் நிறைய இருந்துச்சு. 100 வண்டி வரைக்கும் இருந்துச்சு. இப்போ வந்து 7 வண்டி ஓடிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு எந்த வண்டி? பேஜ் வண்டி. பழனி வண்டி. தேனி வண்டி தான் பேஜ். சரி, இதுக்கு முன்னாடி வந்து இந்த BS3 ஈச்சர் ஓடிக்கிட்டு. ஆமா, ஈச்சர். இப்போ இந்த BS6 போட்டுருக்காங்க. எப்படி இருக்கு? BS6 சொக்ஸா கார் மாதிரி இருக்கு. ஓட்டுறானே. ஓட்டு கார் மாதிரி சூப்பரா இருக்கு. எல்லாம் BS3 கார்ல அட்வான்டேஜ் நிறைய கொடுத்திருக்காங்க. சேஃப்டி எல்லாம் சூப்பரா இருக்கு. ஓட்டுறது தரமா இருக்கு. ஏன்னா பம்ப் போட்டு லாக். ஆமா, 80 போதும். 80 மிஸ் ஸ்பீடே போதும். நம்ம டைம் எடுத்துறலாம். பரட்டின்ற அவசியம். சரிங்க சரிங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. பக்காவா இருக்கு. மெயின்டெனன்ஸ் கரெக்டா இருக்கு. சரிங்க. ஓனர் பத்தி சொல்லுங்க. ஓனர் நம்ம தொழிலாளிக்கு என்ன வேணா செய்வாரு. ஃபேமிலிக்கோ நமக்கோ எது வேணும்னா கரெக்டா செய்வாரு. அதே மாதிரி பஸ் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ண வேலை பார்க்கணும்னா உடனே பார்த்து கொடுப்பாரு. உடனே நிப்பாட்டி வண்டி நிப்பாட்டி உடனே வேலை பார்த்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாரு. போயிட்டு வா நாளைக்கு பாப்போம்னு சொல்லிட்டு இடமே கிடையாது. உடனே நிப்பாட்டி பாரு, ஸ்பேர் வண்டி அனுப்பு லைன்ல நிப்பாட்டி டிரைவர் சொல்ற வேலை உடனே பார்த்து கொடுப்பாரு. சேஃப்டி இருக்கணும். செட் இப்ப நம்ம பெரிய செட் இருக்கு. செட் மெயின்டெனன்ஸ் பாக்குற மெக்கானிக் இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனாலும் வந்து பார்த்து உடனே பார்த்துருவாங்க. இப்ப நம்ம வண்டி வந்து பழனி டு தேனி ஆபரேட் பண்றீங்க. எத்தனை சிங்கிள் வண்டிங்க? 4 சிங்கிள். ஆல்ட் எங்கண்ணே இது? தேனி ஆல்ட். எத்தனை மணிக்கு ஆல்ட் ஆகும்? 9:30 நைட்டு. காலைல ஸ்டார்ட் பண்ண டைம் 4 மணிக்கு அடுத்த நேரம் போயிடும். பழனி போயிட்டு திரும்ப வந்துருக்கு. ஆமா, வந்துட்டு திரும்ப போய் வந்து ஆல்ட் ஆகும். டியூட்டில எப்படி நீங்க மாத்துறீங்க? 11:30 இங்க பெரிய குளத்துல மாத்துறது. பெரிய குளத்துல மாத்துறது. அப்ப வண்டி வந்து பழனில இருந்து வர்றப்ப பெரிய குளத்துல மாத்திக்கிறீங்க. கண்டக்டர் 2 சேர்ந்து மாத்திக்கிறீங்க. சரிங்க சரிங்க சரிங்க. வேற என்ன சொல்றீங்க? பஸ்ஸுக்கு வர வாடிக்கையாளர் இருக்கு. பஸ்ஸுக்கு வர வாடிக்கையாளர் சேஃப்டி ஓனர் சொல்லுவாரு. பஸ்ல வர சேஃப்டி நமக்கு முதல் முக்கியம். பேசணும், அனுசரியா பேசணும். ஓனர் போது அதே மாதிரி டயர் எடுக்கணும் அவசியம் கிடையாது. பேசஞ்சர் முக்கியம் எங்களுக்கு. அதான் சொல்லுவாரு. கலெக்ஷன் தேவையில்லை. முதல்ல பேசன் சேஃப்டி, வண்டி சேஃப்டி, உங்க சேஃப்டி, அதுக்கப்புறம் எனக்கு கலெக்ஷன் 3வது சொல்லுவாரு. 3வது தான். ஆமா, சரிங்க சரிங்க சார். சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜேசி பஸ்ஸோடைய கண்டக்டர் நடத்துனர். வணக்கமே. வணக்கம். அண்ணா, உங்க பேர் என்ன? என் பேர் கணேசன். சொந்த ஊர்னே? பத்தலகுண்டு. நம்ம பஸ் வர ரூட் தான். சரி, நம்ம ஜேசில எவ்வளவு ஒர்க் பண்றீங்க? 16 வருஷமா கண்டக்டர். இதுக்கு முன்னாடி வண்டி லைசன்ஸ் எடுத்த காலத்துல இருந்து லைசன்ஸ்ல இருந்து ஜேசில போட்டதுல இருந்து இன்வாய்ஸ் சொல்லுங்க. ரைட்டர் பழகுறது இது ஆரம்ப பழக்கமும் இதுவே. லைஃப் லாங் பழகுனீங்க. அதுலயா யாரு வந்தாலும் 6 மாசம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த 6 மாசம் ட்ரைனிங் எடுத்து கண்டக்டர் போட்டுருவாங்க. சரிங்க சரிங்க. அப்ப நீங்க 16 வருஷத்துக்கு முன்னாடி வர்றப்ப கம்பெனில எத்தனை வண்டி இருந்துச்சு? அப்போ 40 வண்டிக்கு மேல இருந்துச்சு. 40 வண்டிக்கு மேல இருந்துச்சு. இப்போ வந்து 7 வண்டி தான் ஓடி. 7 வண்டி. இப்போ உங்களுக்கு பேஜ் வண்டி தானே? இந்த வண்டினே எனக்கு பேஜ் பண்ணக்காடு. அப்ப நீங்க இது வந்து இது மாதிரி மாத்துறீங்க. ரிலீஃப் மாதிரி மாத்துறீங்க. இப்ப மறுட்டு பண்ணக்காடு அதுல ஓடிட்டீங்க. சரி சரி. இப்ப நம்ம கம்பெனில எந்த வண்டி டியூட்டி போட்டாலும் நீங்க மாத்திக்கிறீங்க. எந்த வண்டி போட்டாலும் ஐயா கம்பெனி வண்டி தானங்க. ஒரே கம்பெனி தானே. அதனால எந்த டிக்கெட் ஃபேர்ல எல்லாமே தெரியும் உங்களுக்கு. எல்லாமே தெரியும். அதுல மிஷின் எல்லாமே வந்துரும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சரிங்க. இப்ப பண்ணக்காடுல எனக்கு இந்த லைன் எப்படி இருக்கு? அப்படியே வந்து ஒரு புதுசா போன ஒரு 2 நாளைக்கு ஒரு மாதிரி தெரியும். அப்புறம் சரிங்க சரிங்க. உங்களுக்கு டியூட்டி எப்படி? உங்களுக்கு ஒரு நாள் இன்னைக்கு மாத்திரமா நாளைக்கு இறங்கிடுவாங்க. சரி சரி சரி. நீங்க 16 வருஷமா இருக்கீங்க. சொல்லுங்க. ஓனர் அந்த 3 வருஷம் கம்பெனில நாங்க லைசன்ஸ் எடுத்து ஒரே கம்பெனி ஓடுறோம்னா எங்க ஓனர் நல்லா இருக்க போய் தானே அந்த தொடர்ந்து ஓடிட்டு இருக்கோம். சில பேர் ஓனர் கொஞ்சம் மனச்சடவா வெளியே போயிருவாங்க. லைசன்ஸ் எடுத்து வேற கம்பெனிக்கே போகல. ஒரே கம்பெனில 40 வருஷமா 5 வருஷமா ஓடுறோம்னா எங்களுக்கு ஓனர் வந்து எங்களுக்கு ஒரு எல்லாத்துலயும் ஒரு அனுசரணை கொடுத்து ஒரு ஊக்கம் கொடுத்து வேலை வாங்குறாங்க. மக்கள் சேவைக்காண்டி ஐயாவும் மக்கள் சேவையில முழுசா இறங்கி பணிபுரி செய்யறாங்க. நாங்களும் அதுக்கு உறுதுணையா வந்து வேலை செய்யறோம். மனசு திருப்திக்கு வேலை வாங்குறோம். எந்த ஒரு குறையும் கிடையாது. எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் கரெக்டா இருக்கு, பக்காவா இருக்கு. எந்த ஒரு குறையும் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. சரிங்க சரிங்க. சரி, வேற என்ன சொல்றீங்க? பஸ்ஸுக்கு ஒரு வாடிக்கையாளருக்கு ஜேசி பஸ்னா பிராண்டு 100 வருஷம் இருக்கு. அந்த வாடிக்கையாளருக்கு என்ன சொல்றீங்க? வாடிக்கையாளர் வந்து தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா நாங்க வந்து கம்பெனி பொதுமக்களுக்கு எங்க முதலாளி வந்து எப்படி சப்போர்ட் பண்ணி கொடுத்து பொது சேவை செய்யறாங்களோ அந்த முதலாளி செய்யற பொது சேவைக்கு மக்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். எங்களுக்கு அது ஒண்ணுதான் கொடுத்தா போதும். சரிங்க சரிங்க. சரி, ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழனி பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கியாச்சு. நம்ம ஜேசி பஸ் சர்வீஸ்ல கரெக்டா மணி பாத்தீங்கன்னா 5:30 5:30 ஆகுது. பாத்தீங்கன்னா 2:30க்கு எடுத்தாங்க, 2:30க்கு எடுத்தாங்க. இங்க கரெக்டா 5:30 3 மணி நேரத்துல ரீச் பண்ணிட்டாங்க.
டிரைவர் அண்ணன் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சேஃப்டி ஃபர்ஸ்ட் ஸ்பீடு நெக்ஸ்ட்ன்ற மாதிரி தான். வண்டி வந்து நார்மலான ஸ்பீடுலாம் வந்தாங்க. டிரைவர் அண்ணன் வண்டி சூப்பரா ஓட்டிட்டு வந்தாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீ 5:30 வந்துட்டாங்க, திரும்ப 6:40 தான் டைமா. அதனால வந்து விரட்டி வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஓனர் அதே மாதிரி விரட்டி ஓட்டவே வேணாம். பேசஞ்சரோட சேஃப்டி ரொம்ப முக்கியன்றதுனால நார்மலான ஸ்பீடுலாம் வந்தாங்க. வர பாத்தீங்கன்னா செம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 5 நிமிஷம் நின்றுச்சு. அப்படியே வந்து ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரன்னிங்ல வந்துகிட்டே இருந்தாங்க. சூப்பரா வந்து இறங்கியாச்சு நம்ம ஜேசி பஸ்ல. இந்த ஜேசி பஸ்ஸுக்கு பஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 இயர்ஸ்க்கு மேல மக்கள் மத்தியில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 100 வருஷத்துக்கு மேல. அப்படின்றப்ப இவங்க பஸ்ல எல்லாம் யாராவது டிராவல் பண்ணியிருக்கா, இவங்களுடைய சர்வீஸ் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த BS6 பஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எந்த பஸ்ல வீடியோ பண்ணணும்னு சொல்லுங்க, நம்ம கம்பெனில பெர்மிஷன் வாங்கினாலும் வீடியோ பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.